பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு ஆண்மை நீக்க தண்டனையா என வீரமணி கடும் எதிர்ப்பை காட்டி உள்ளார். அதைப் பற்றி இந்த காணொளியில் காண்போம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. இன்றைக்கு பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆண்மை செயலிழக்கச் செய்யும் சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் எது நடந்தாலும் அதை ஈரோட்டு கண்ணாடி போட்டு வரவேற்கும் வீரமணி இந்த சட்டம் குறித்து ஏதும் பேசி இருக்கிறாரா? இந்தியாவில் இந்த சட்டம் கொண்டு வந்தால் வரவேற்பாரா என்பதையெல்லாம் பார்ப்பதற்கு முன் பாகிஸ்தான் குறித்த செய்தியை பார்ப்போம். பாகிஸ்தானில் அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்களை தடுக்க இந்த நடவடிக்கையை அந்நாட்டு அரசு எடுத்துள்ளது. ஒன்றுக்கு மேற்பட்ட பாலியல் பலாத்கார வழக்கில் குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டவர்களுக்கு. அவர்களது சம்மதத்துடன் ஆண்மை செயலிழக்கம் செய்வதற்கு ஏதுவான அவசர சட்டத்துக்கு பாகிஸ்தான் அமைச்சரவை கடந்த ஆண்டு அனுமதி அளித்தது. அந்தச் சட்டத்துக்கு அதிபர் ஆரிஃப் அல்வி ஒப்புதல் அளித்தார். இந்த நிலையில் பாகிஸ்தான் நாடாளுமன்ற கூட்டத்தில் பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆண்மை நீக்க தண்டனை அளிப்பதற்கான மசோதாவும் தாக்கல் செய்யப்பட்டது என்கிறது அந்த செய்தி. அந்த மசோதாவில் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு பிறகு மருந்துகளைச் செலுத்துவதன் மூலம் ஒருவர் தனது எஞ்சிய வாழ்நாள் முழுவதும் பாலியல் நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாமல் செய்வதே ரசாயன முறையிலான ஆண்மை நீக்கமாகும். பிரதமர் வகுத்த நெறிமுறைகளை பின்பற்றி அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவக் குழு இந்த ஆண்மை நீக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தவிர இந்த முறையிலான தண்டனை தென் கொரியா, போலந்து, செக் குடியரசு நாடுகளிலும் அமெரிக்காவின் சில மாகாணங்களிலும் நடைமுறையில் உள்ளது. ஆண்மை செயலிழக்கச் செய்யும் தண்டனை இஸ்லாத்துக்கு எதிரானது என்று ஜமாத்-இ-இஸ்லாமி கட்சி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பாலியல் பலாத்காரம் செய்தவர்களை பொதுமக்கள் முன்னிலையில் தூக்கிலிட வேண்டும் என்று ஷரியாவில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் ஆண்மை நீக்கம் செய்வது குறித்து ஷரியாவில் குறிப்பிடப்படவில்லை. இந்த சட்டம் இஸ்லாத்துக்கு எதிரானது என்று அவர் கூறினார் என்கிறது அந்த செய்தி. இந்தியாவுக்கு நிச்சயம் தேவையான சட்டம் என சொல்லக்கூடிய சட்டம் பாலியல் குற்றங்களுக்கு ஆண்மை நீக்க தண்டனை சட்டம். அன்றாடம் பெண்களுக்கெதிராக எத்தனை பாலியல் வன்கொடுமைகள். இந்தியா போன்ற தேசத்திற்கு நிச்சயம் தேவை பாலியல் குற்றங்களுக்கு ஆண்மை நீக்க தண்டனை சட்டம் என்று தான் சொல்வோம். குற்றங்களை கட்டுப்படுத்த நிச்சயம் இந்த சட்டம் துணை புரியும். தூக்கு தண்டனை தந்தால் அதற்கு போலி போராளி கும்பல் எதிர்ப்பு தெரிவிக்கும். ஆனால் ஆண்மை நீக்க தண்டனை ஒரு உயிரை பறிகக்கூடிய செயலில்லை என்பதால் இதை எதிர்க்க மாட்டார்கள் என யாரும் நினைத்துவிட வேண்டாம். இதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிற இழிபிறவிகள் இருக்கவே செய்வார்கள். ஆண்மை நீக்க தண்டனை பற்றி வீரமணி என்ன கூறி இருக்கிறார் என பார்ப்போம். இந்தியாவில் அத்தகைய சட்டம் வரக்கூடாது என்கிற ரீதியிலேயே வீரமணி ஒரு கேள்விக்கு பதில் அளித்திருப்பது தான் வெட்கக்கேடானதாக உள்ளது. வாழ்க பெரியார் கற்று தந்த பகுத்தறிவு. விடுதலை 2015ஆம் ஆண்டு ஞாயிறு மலரில் வந்த கேள்விபதில். கேள்வி: பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு கூடுதலாக ஆண்மை நீக்கச் சட்டம் கொண்டு வருவது பற்றி மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதே. மானமிகு வீரமணியின் பதில் மிகவும் தவறான தீர்ப்பு முடிவு அது. பழைய காட்டுமிராண்டி காலத்திற்கு பின்னோக்கிச் செல்லக்கூடாது. வேறு வகையில் அவர்களுக்கு தண்டனை வழங்கலாம். வீரமணி யதார்த்த நிலையை கண்டு கொள்ளாமல் பாதிக்கப்பட்ட பெண்களின் மனவோட்டத்தை புரிந்து கொண்டு பேச வேண்டும் என்கிற சிந்தனை துளி கூட இல்லாமல் பதில் தந்திருப்பதாக தான் பார்க்க வேண்டி உள்ளது. தவறான தீர்ப்பு முடிவு என்கிறார். படித்தவனிலிருந்து பாமரன் வரை, அரசியல்வாதிகளிலிருந்து ஆன்மிகவாதிகள் வரை, ஆசிரியரிலிருந்து IPS அதிகாரிகள் வரை, காமக்கொடூரர்களாக பச்சை குழந்தைகளும் இதனால் இருக்கிறபோது. வீரமணி குற்றவாளிகளுக்கு தரப்படும் தண்டனை பழைய காட்டுமிராண்டி காலத்திற்கு பின்னோக்கிச் செல்லக்கூடாது என யோசனை சொல்கிறார்.
முட்டாள்தனமான யோசனை என தான் சொல்வோம். காட்டுமிராண்டித்தனமான காரியம் செய்பவனுக்கு காட்டுமிராண்டி கால தண்டனையை தானே தர முடியும். நாகரீக உலகில் தரப்படக்கூடிய தண்டனைக்கு அவன் தகுதியானவன் கிடையாதே. எந்த திமிரில் ஒருவன் ஒரு அநாகரிகத்தை செய்தானோ. அதை பிடுங்கி எறிந்தால் தான் அவன் ஆட்டமும் முடியும். பிறருக்கு பாடமாக அமையும். காலம் முழுக்க அவன் செய்த தவறு. அது அவனை கொன்று கொண்டே இருக்கும். கி. வீரமணி ஆண்மை நீக்கச் சட்டத்தை எதிர்ப்பதற்கு சரியான காரணம் சொல்லவில்லை. மரண தண்டனை என்பது ஒரு விதத்தில் அவனுக்கு விடுதலையே. தண்டனை என்பது வாழும் காலம் முழுக்க நினைத்து நினைத்து வாடுமளவு. வேதனைப்படுமளவு இருக்க வேண்டும். அதற்கு ஆண்மை நீக்கமே சரியான தண்டனை. பாதிக்கப்பட்டோருக்கும் ஆறுதல் படுத்தக்கூடியது. கி. வீரமணி போலி பகுத்தறிவாதி என்பதால் அதை உணரவில்லை. ஆனால் ஏதேனும் ஒரு சர்வதேச அமைப்பு. இந்தியாவில் பாலியல் வன்கொடுமை உச்சத்தில் உள்ளது எனச் சொன்னால். வெட்கக்கேடு என்பார். பாலியல் வன்கொடுமையாளனையே சாதிரீதியாக. மதரீதியாக பிரித்து விமர்சிக்கிற தீக்க.வினரை போல் கேடு கெட்டவர்கள் உள்ள நாட்டில். பாலியல் வன்கொடுமை உச்சத்தில் தானே இருக்கும். ஆண்மை நீக்கம் செய்வது குறித்து ஷரியாவில் குறிப்பிடப்படவில்லை. இந்த சட்டம் இஸ்லாத்துக்கு எதிரானது. என்று கூறிய பாகிஸ்தான் மத பிரமுகருக்கும். இந்த பகுத்தறிவு பிரமுகருக்கும் என்ன வித்தியாசமுள்ளது. பாலியல் குற்றங்களை தடுக்கும் விதமான. ஆண்மை நீக்கச் சட்டத்தை ஒருவன் எதிர்க்கிறான் என்றால். அவன் ஏதோ ஒரு வகையில் பாலியல் குற்றவாளிகளுக்கு மறைமுக ஆதரவை தருகிறான் என்பதாகவே பார்க்க வேண்டும். கி. வீரமணி பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆண்மை நீக்கச் சட்டம் கொண்டு வர இந்திய அரசு முடிவெடுத்தால். மோடி அரசு கொண்டு வரும் சட்டத்தை எப்படி ஆதரிப்பது என கௌரவம் பார்க்காமல். அந்த சட்டத்தை ஆதரிப்பதே பெண்கள் மீது உண்மையான அக்கறை கொண்டவனின் செயலாக இருக்கும். ஆண்மை நீக்கம் செய்வது பற்றி ஈ.வே. ராமசாமியே ஒன்றும் சொல்லவில்லை. அதனால் நாமேன் அதைப்பற்றி பேச வேண்டும் என நினைக்க கூடாது. கி. வீரமணி எல்லா கொடுமைகளை பற்றியும் பேசிய ஈ.வே. ராமசாமி. பாலியல் வன்கொடுமையை பற்றி பேசவில்லை. இது மறைமுக ஆணாதிக்க மனோபாவம் என தான் சொல்வோம். இந்திய அரசு ஆண்மை நீக்க தண்டனை சட்டம் கொண்டு வந்தால் இருகை தட்டி கிவீரமணி வரவேற்க வேண்டும். அதை செய்யாமல் நாட்டில் பாலியல் குற்றங்கள் பெருகிவிட்டது. இது நாடா என்றெல்லாம் பேசி இந்த விஷயத்தையும் தன் அரிப்பு தீர பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்பது தான் நம் வேண்டுகோள்.